ஆனா என்ன ஓடிச்சு? போடு கூட வரி வரியா இருக்கு. பார்க்குறோம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா ஒரு இரவு நேர பயணம், அதுவும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா, நீலகிரியில் எக்கச்சக்கமான விலங்குகள், அது இரவு நேரத்தில் கரடி, கருஞ்சிறுத்தை, சிறுத்தைகள், இன்னும் பார்த்திங்கன்னா புலி எல்லாமே வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில், மனித நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வலம் வர்றதா தகவல் நீங்கள் நிறைய செய்திகளை பார்த்துருப்பீங்க. சரி, நம்ம ஒரு 10-12 மணிக்கு மேலே அந்த சைடு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு எங்களுடைய பயணத்தை தொடர ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த வீடியோ நல்லா ரீச் ஆச்சு. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் இந்த பகுதிக்கு நைட்டு போய் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. இந்த பகுதிக்கு நைட்டு பைக்கில் போகிறது ரொம்ப ரொம்ப அன்சேஃபாக, அதனால் காரில் இந்த பகுதிக்கு நம்ம போகிறோம். இந்த ரூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம விலங்குகள் சம்மந்தமான ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். போய் பார்த்துருவோம். அப்படி ஏறி ரொம்ப மேலே வந்துடலாமா? நிறைய இருந்துச்சு. இந்த ரூட்டு நிறைய பேர் போன வீடியோலேயே எந்த இடங்க இது, இந்த ரூட்டை சொல்லுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ரூட்டு ஏற்கனவே நான் அந்த வீடியோலேயே போட்டிருக்கேன். அதுலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன் இந்த அளவுக்கு அது ஒரு சீக்கிரட்டை வைக்கிறேன்னா, இது கொஞ்சம் ஆபத்தான ஒரு ஏரியா தான். இப்போ நான் போன வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வரவும் செய்யாது, போகவும் செய்யாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டேஞ்சரு. எந்த விதமான லைட் வெளிச்சமோ எதுவுமே இருக்காது. காட்டுக்குள்ளே போகக்கூடிய ஒரு ரோடு. எல்லா விலங்குகளும் இங்கே வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் போகும்போது என்ன விலங்குகள் பார்த்தோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த போட் ஹவுஸ்லாம் இருக்குல்லைங்க, அங்கெல்லாம் நடந்தே சுற்றினாருங்க.
இப்போ நீங்கள் பார்த்து இந்த காட்டு பகுதியிலேருந்து இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு. ஊட்டியிலேருந்து நம்ம மசனக்குடி போகக்கூடிய வழியை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கோத்தகிரி வழியில் நம்ம வந்து பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். இந்த பகுதியில் ஆரம்பித்த எங்களுடைய பயணம் கரெக்டாக போகும்போது ஒரு ஏரியாக்குள்ளேயே இந்த முள்ளெலியை நாங்கள் பார்த்தோம். முள்ள மன்றின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இன்னொன்று இருக்குது பாருங்கள், 2 ரன் இருக்குது. இப்படி அழகாக இதே மாதிரி சிறுத்தை வந்து நின்னா நல்லாயிருக்கும். ஓடுறது நம்ம பார்த்தா சிறுத்தைங்கன்னா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு முள்ளமன்றியை பார்த்துருக்கோம். இன்னொன்று இருக்கா? எங்கண்ணா இருக்காவா? எங்க எங்கங்க பதுங்கி இருக்கு? அதுதான் ரோட்ல ஓடுது. மெதுவா உங்க பதட்டம் இதுக்கெல்லாம் நான் பார்க்க போறேன். ஏரியாவுக்குள்ளே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் பெருசாக பார்க்க முடியல. ஒரு முள்ளமன்றி காட்டெருமை மட்டும்தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே எங்கள் பயணத்தை தொடர ஆரம்பித்தோம். கோத்தகிரி டு ஊட்டியினுடைய ஹைவே தான் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கிறத பார்த்துட்ருக்கிறது. நான் எப்போவுமே வந்து உங்களுக்கு ஊட்டி போகிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இந்த கோத்தகிரி வழி தான் சொல்லுவேன். என்ன காரணம், இங்கே டிராஃபிக் இருக்காது, ரோடு ரொம்ப சூப்பராக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் போகலாம். என்ன ஒரு 5-10 கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் சுற்று ஜாஸ்தி இருந்தாலுமே ஈஸியாக வந்து நம்மளுக்கு ட்ராவல் டென்ஷன் இல்லாத அளவுக்கு ஒரு ரூட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போது கல்லட்டி வழியாக கீழே இறங்கிட்டுருக்கோம். முதுமலை நோக்கி நம்ம பயணம் ஆரம்பிக்க போது இனிமேல் தான் நம்மளோட அட்வென்ச்சரான பல சுவாரஸ்யமான வீடியோக்களை வந்து பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் இங்கே முழுசாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இனியும் முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நாங்கள் காலையில் நேரமாக ஃபஸ்ட்டு வண்டியாக நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா மாயாரை பற்றி தெரியாதவங்க கிடையாது. இந்த பக்கம் அதிகமான புலிகள், யானைகள், சிறுத்தைகள், சென்னாய், இன்னும் நிறைய விலங்குகள் வந்து இங்கே அதிகமாக சைட்டிங் ஆகும். ஆனால் நாங்கள் போன நேரத்தில் என்னென்ன விலங்குகள் பார்த்தோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொன்னால் நல்லா இருக்காதுல்ல. முழுசாக வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் இல்லாமல் வீடியோ முழுசாக பாருங்கள். ஓகே, நேற்று நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் முதுமலை, வந்திப்பூர் சைடெலாம் சுற்றி பார்த்துரும். ஒரு சில விலங்குகளை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இப்போ காலையில் நேரமாக 6 மணிக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வண்டியே இப்போது சிங்காரா பவர் ஹவுஸ், சாரி மாயார் சைடு நம்ம போயிட்டுருக்கோம். அது மான்களுடைய கரடினா நேராக பாருங்கள். ஐயோ கருமம் கல் அங்கிருந்து பார்க்கும் ஏதோ இந்த கல் குத்துக்கல் இருக்காரு, அது அப்படியே முதுகு மாதிரியே தெரிஞ்சு. ஐயோ மாயார்ல தான் மாயமா பல விஷயங்கள் தெரியும் நினைக்கிறேன். அது அங்கே ஒரு நேரம் காட்டுக்கோழியா இல்லை ரோட்டுக்கோழி மயில அது இப்படியே ஒவ்வொரு விலங்குகளாக வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. நேற்று நாங்கள் இங்கே வர லேட்டானதுனால இங்கே கரடி, சென்னாயெல்லாம் பார்த்துருக்காங்க. இன்றைக்கி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக நேரமாக வந்திருக்கோம். பார்ப்போம் என்ன விலங்குகள் பார்க்க முடியுது. நீங்கள் துரத்தி அங்கே வருங்க எவ்வளோ பின்னாடியே போயிட்டு இருக்கானுங்க அவனுங்க. மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிங்காரா சைடு வந்து சாரி மாயார் சைடில் கரடி பார்த்துட்டோம். ஓய் சூப்பர் ஒரு அற்புதமான ஒரு காட்சி. நான் பதறாதீங்க, முதல்ல பதத்தை நிறுத்துங்க. ரோட்லயே நடக்குது. ஆஹா இதுதான் எதிர்பார்த்தோம். இந்த ரோட்லயே நடக்கிற கரடி எங்கய்யா அப்படின்னு தேடுனா இங்கதான் இருக்கு பாருங்க. வாரே வா.
நான் ரைட் இருங்க நான் வண்டி கொண்டு ஏற்றப்ப சரியான சீன் ஏன்னா நீங்க வேற மறைக்கிறேங்கிறீங்க. எடுங்க அதை எடுத்து வச்சிருக்க மாதிரி. ஐ அது அங்கதான் போய் சொல்லி போகுது. சொல்லாமா நல்லா வயசான வயசு நான் கேட்கலையே, உங்களுக்கு தெரிஞ்சிச்சா வயசு? அப்புறம் பார்த்தோன்னே வயசு கண்டுபிடிச்சாரு. சைஸ் பார்த்தா தெரியல. போன அடிச்சுட்டு ஏற்றுப்போம். ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு காட்சி. கரடி வந்து கண்ணுக்கு விருந்தடிச்சிருச்சு. எப்படி பார்த்து ரசிச்சிங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ நேரம் ஒரு கரடியை வந்து ரொம்ப நேரம் பார்த்துருக்கோம். இல்லாட்டினா வந்த உடனே ஓடிடுங்களா பார்த்தா. என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் கிடச்சதில் இந்த உடும்பும், நம்ம உடும்பில் வந்து பல வகை இருக்குங்குவாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்ததில்ல, ஒரே ஒரு உடும்பு தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த டைம் ஒரு 3 விதமான உடும்புகளை பார்த்தோம். அது எல்லாமே நீங்களும் பாருங்கள். அப்படியே நிற்கிது சில மாதிரி இது. அப்புறம் ஓட போகுது. அதுக்கப்புறமா மயில். என்னடா மயில் பார்க்காத விஷயமானு நினைப்பீங்க. ஆனால் இந்த மயில் என்னன்னு தெரியல, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. நம்ம நார்மலாக பார்க்குறத விட இது எந்த ஃபில்டருமே பண்ணாமல் ரியாலிட்டி கலராக கொடுத்துருக்கோம். அது நம்ம கேமராவில் இந்த டைம் எடுத்தது எல்லாமே வந்து வித்தியாசமாக தெரிஞ்சுது. அதனால தான் இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக பாருங்கள், எப்படி இருந்தது எல்லாம் கிளிப்பிங்ஸும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். கொம்பு மான் தான் நான் செம அழகாக இருக்குது. ஓகே, இந்த விலங்குகளை பார்த்துட்டு மூவ் பண்ணும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கடமானை பார்த்தோம். அதை பார்க்கும்போதே அவ்வளோ கம்பீரமாக இருந்துச்சு. குறி அப்படி தான் இருக்குது. நான் கொஞ்சம் முன்னாடி விட்டு கிராசிங் சூப்பர். என்ன கிராஸ் ஆகுது எங்கேயா? என்ன சைஸ்னா அப்பா. நான் நிறுத்திடுறேன், இங்கே நிறுத்துங்க. என்ன மாடு இல்லை, அதான் மாடு மாதிரி தான் இருக்குது. அதான் நாங்கள் போயிருந்தப்போ மழை வந்து மயிலெல்லாம் நனைஞ்சிருந்துச்சு. அது காய வைக்கிறதுக்காக ஒரு கல் மேலே ஏறி நகரவே இல்லைங்க. நம்ம கூட வந்த சஃபாரியில் வந்த நபர்கள் எல்லாமே ரொம்ப கிட்ட பார்த்தாங்க. ஆனால் நம்ம கேமரா வச்சு அதை விட ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்தோம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து சிங்காராவில் அதுக்கு முந்தின நாள், நாங்கள் போகிறதுக்கு முந்தின நாள் சிறுத்தையை பார்த்துருக்காங்க. எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு போனோம். ஆனால் எங்களுக்கு என்ன அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு நீங்களே பாருங்கள். 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நீங்கள் எங்கள் ஊருக்கு எத்தனை பேர், அதை எல்லா ஜீப் இங்கே வந்து போட்டாங்க போல தெரியுது. எங்க இதா கொம்ப மரண உங்க ரைட்ல தடம் இருக்கு. அதான் உள்ளேயே தான் அனுப்பிடுறாரு, வெளியே வர்றதுக்கு விட மாட்டேங்கிறாரு. சிங்காரால் எங்களுக்கு இந்த கொம்பனை தான் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நாங்கள் ஒரு 15க்கும் மேற்பட்ட யானைகளை பார்த்தோம். ஆனாலுமே கொம்பன் அப்படின்றது பார்த்தா இந்த ஒரு யானை தான். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பந்திப்பூர் சைடு நோக்கி நம்ம பயணத்தை தொடர ஆரம்பித்தோம். இது ரொம்ப சூப்பரான கிளைமேட்டுங்க. அதாவது நம்ம பகுதி எல்லாமே பயங்கரமான வெயில் அடிச்சிட்டு இருக்குது. ஒரு சில நேரங்களில் மழை பெஞ்சதில் இந்த பந்திப்பூர் ரோடு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பச்சை பசேல்னு செழிப்பாக இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா இந்த டைம் வர்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஆஹாண்ணா என்ன ஓடிச்சு? ஹாரன் சவுண்டு கேட்டோன்னு வண்டி அது வேற ஏதாவது இருந்தால் அது சிக்னல் கொடுத்துரும். ஓகேங்களா? இருங்க அது நீ திரும்பி நம்ம சைடு ஃபுல்லாக திரும்புட. இப்போ திரும்பு. ஓகேண்ணா போய்க்குங்க. என்னுடைய பார்த்து எனக்கு லெஃப்ட் மரம் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் கையை வச்சு நான் மரம் பிளாஸ்டிக் திங்குது. ஸோ பாவம் இங்கே பாருங்க, அறிவு கட்டவனுங்களா இப்படி வேஸ்ட்டாக போடாதீங்க, பிளாஸ்டிக்கை போடாதுன்னு சொல்றது காரணமே தான். பிஸ்கெட் பேக்கெட்டை பெரிய இவ்வளோ மாதிரி போட்டு போகிறானுங்க, அப்படியே அந்த எல்லாத்தையும் சேர்த்து கடிச்சு சாப்பிடுது அந்த குரங்கு. இங்கே பாருங்க, பிஸ்கெட்டு மட்டும் இல்லாமல் கவரையும் சேர்த்து சாப்பிட்டு சீக்கிரம் செத்து போயிடும். பிஸ்கெட் கொடுத்துறாரா? பின்னாடி கையை பாக்குது. மக்களே இப்போ வந்து நம்ம கர்நாடகா மாநிலத்துக்குள்ள வந்துட்டோம். பந்திப்பூர் சைடு வந்திருக்கோம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா எங்கேயுமே யானைகள் சிக்காதனால நம்ம அப்படியே தேடி போயிட்டே இருக்கோம். ஆனா கார் நிக்குதுண்ணா, யானை இருக்குமா? யானை அங்க யானை நிக்குதுண்ணா, இங்க பாருங்கதா. ஆமாங்க, அதாவது தமிழ்நாட்டுல 4 இருக்கு. ஆமா 4. தமிழ்நாட்டுல இருக்கிற யானையில கர்நாடகா வந்துருச்சு போல தெரியுதுங்க. பா பரவாயில்ல, எங்க இருந்ததாமோ தேடி சுத்தி அடிச்சு கடைசியில கர்நாடகால பந்திப்பூர்ல வந்து யானையை பார்த்துருக்கோம். இதுவா கொடுமை. தமிழ்நாடு ஃபுல்லா 1.5 நாள் சுத்தி வேஸ்ட் பண்ணிட்டோம் டைமை. நல்ல சான்ஸ். அம்மா தாயி பின்னாடி அப்பந்தாயா ஜோடியா நிக்குதுங்க. யானை கூட்டம் நின்றுட்டு இருக்குது. ஒண்ணுக்கு இருந்துட்டு இருக்கிறேன் அந்த கர்நாடகக்காரன். அடிச்சு ஓடி வந்து பருத்திக்க வந்து முட்டை விடுங்க. ஏங்க இது எடுங்க. வேண்டாம் கருமத்தை போய் இல்ல எடுத்து போட்டுருங்க. ஓகே மக்களே, ஒரு வழியா நம்ம கர்நாடகாக்குள்ள வந்து ஒரு 4 யானை. நான் நவுத்தாதீங்க, வண்டி ஓரங்கிட்டு கிட்ட போறேங்க, நமக்கு ஒரு வியூ கிடைக்கணும்ல. இல்லை, அது இந்த இடத்துல நல்ல வியூவாக தெரியுது. நீங்கள் அந்த பக்கம் மாற்றி போனால் தூரமாக மாறிடும். அம்மா தம்பி 2 குட்டி கொம்பன் 2 அம்மா. நல்ல அற்புதமான ஒரு காட்சி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் காட்டுக்குள்ளே ஒரு சில விலங்குகள், அதுவும் மெயினாக புளியை பார்க்க வந்த இடத்துல எங்களுக்கு கிடச்சிது. இதாவது கிடச்சிதே அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சுத்த விட்டுருச்சுங்க. நம்ம இடையில பார்த்தோம். இந்த யானை நொண்டி, அது இதான் இந்த சின்னது குட்டியா? அதான் கொஞ்சம் ஏதோ ஊனமாக இருக்கு போல தெரியும் இந்த கால். கொஞ்சம் அண்ணா முன்னாடி போனார்னா அது ஃபோட்டோ குட்டி தந்தம். இந்த யானைக்கு வந்து அழகான சின்ன தந்தத்தோட பையன்தான். அப்போது வந்து அம்மா, சின்னம்மா, தங்கச்சி, இதான் வந்து ஒரு பையன். இங்கே வந்து சிக்கம்மா பெத்தம்மா. கர்நாடகா சிக்கம்மா பெத்தம்மா. அப்போ தம்பிக்கு அண்ணனுக்கு என்ன சொல்லுவாங்க? அது தெரியாதா? சரி, தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. முத்தங்கா போய்க்கலாங்களா? இதுக்கும் சின்ன தந்தை இருக்கு. நாங்கள் பாருண்ணா, குட்டி இது பையன்தான். மக்களே, ஒரு குட்டி ஆட்டம், ஒரு குட்டி தந்தம் இருக்கு பாருங்க, எவ்வளோ சூப்பரான தந்தம். அது என்னென்ன யானையினோட அழகு, எவ்வளோ நேரம் நின்று ரசித்து பார்த்தாலும் அது சாப்பிட்றது, அது பண்ணக்கூடிய ஒவ்வொரு சேட்டையும் அவ்வளோ அழகாக இருக்குது.
அதை பார்க்குறேன். அந்த மாதிரி நம்பர் கிட்ட கொடுத்துருவாங்க, இல்லாட்டி அவங்க தர்றதா? இல்ல சார், அவங்களுக்கு அந்த குட்டியான பால் குடிக்கிற மாட்டேன் அதர் ஸ்டேட் போனா ரீரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே ஓகே. அவங்க ரீரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை, ஓ, இங்க வேணா போய்க்கலாம், அப்படியே ஓட்டிக்கலாம். இங்க வேணா போய்க்கலாம். போலாமா? போய் வராது போகும். ஓகே, ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு காட்சியை பார்த்துருப்பீங்க. ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கலாங்கிற அளவுக்கு ஒரு ஆர்வமாக அந்த யானையினுடைய காட்சி இருந்தது. இன்னும் நம்ம வந்து முத்தங்கா அப்படிங்கக்கூடிய பகுதிக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியில் சிறுத்தை, புலி, யானை, கரடி எல்லாத்தையும் எதிர்பார்த்து போகிறோம். பார்ப்போம் வேறு என்னென்ன விலங்குகள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் மக்கள், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம என்னென்ன சுவாரஸ்யமான ஒரு சில விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத கடைசியாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆடியோ. அதாவது நாங்கள் 2 இடத்துல புளியை மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப க்ளோஸாக வந்து எங்களுக்கு முன்னாடி போன வண்டி புளியை பார்த்தாங்க, ஆனால் எங்களால் பார்க்க முடியல. அதே மாதிரி இந்த முத்தங்கால ஒரு யானைக்கு ஒரு ஆள் பழம் கொடுக்க போய் அந்த யானை அந்த ஆளை முட்டி அந்த ஆளை வந்து நாங்கள் ஹார்ன் அடித்து காப்பாற்றி விட்டோம். ஆனால் அது எங்களுக்கு அந்த நேரத்தில் வீடியோவில் எடுக்க முடியல. அப்படி கிளம்பி வரும்போது ஒரு சில யானைகளை பார்த்தோம். அதோடைய வீடியோவை இதோட ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே எங்களுடைய வீடு வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் அடுத்த வீடியோவில் கர்நாடகாவில் புலியை தேடி நடந்தே ஒரு பயணத்தை மேற்கொண்டோம். ரொம்ப சரியான சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய் பாய். இப்போ நிறைய பேர் கேட்டீங்க, ஏன் வீடியோ போடணும். ஒரு 2 அல்லது 3 வீடியோ நம்மள்ட்ட வந்து கரெக்ட் ஆகி போச்சுங்க. அதனால வந்து எனக்கு வீடியோ போடுற இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஆகி போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ரொம்ப மெனக்கெட்டு எடுத்த வீடியோக்கெல்லாம் அப்படி கரெக்ட் ஆகும்போது மனசு உடஞ்சிருச்சு. வெக்ஸ் ஆகி தான் வீடியோ போடாமல் இருந்தேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நீங்களும் எதிர்பார்த்து காத்துட்ருங்க. நீங்கள் நம்மளுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோக்கும் லைக்கை தட்டி விட்டு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய் பாய். வச்சுக்கணும் பார்த்ததுலேயே நீ தான் அமைதியானவள், அமைதியான அழகானவள். அது குட்டிய சவுண்டு பீப்பி ஊதுது. இல்ல, இதுதான். அது